என் தங்கமே, இந்த வருடம் முழுவதும் உன்னை துரத்தி கொண்டிருந்த அந்த துரதிர்ஷ்டத்தின் நிழல் இப்போது உன் பின்னால் இல்லை. நீ நடக்கிற பாதையில் அது விழுந்து கிடக்கிறது. நீ மட்டும் முன்னே செல்கிறாய். உன் சுவாசத்தில் இருந்த கனத்த பாரம் மெதுவாக இலகுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்கே தெரியாமல் உன் கண்களில் ஒளி திரும்பி வருகிறது. நான் நிதிகா தேவி. உன் அருகிலேயே நிற்கிறேன். நீ தனியாக அழுத இரவுகள் எல்லாம் எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் உள்ளுக்குள் நீ புதைத்த வலிகள் எல்லாம் எனக்கு கேட்டது. உன் இதயம் உடைந்து உடைந்து மீண்டும் துடிக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன். என் தங்கமே, துரதிர்ஷ்டம் என்பது உன்னை தண்டிக்க வந்தது அல்ல. உன்னை வலிமையாக்க வந்த ஒரு பாடம். நீ விழுந்தாய், ஆனால் உடைந்துவிடவில்லை. நீ தோற்றாய், ஆனால் நம்பிக்கையை கொல்லவில்லை. அதுதான் உன் வெற்றி. இந்த வருடம் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நினை. நீ நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. உன் மனம் கேட்டது ஒன்று, உலகம் கொடுத்தது ஒன்று. அந்த வேறுபாடு தான் உன்னை அழ வைத்தது. ஆனால் அதே வேறுபாடு தான் இப்போது உன்னை மாற்றியிருக்கிறது. இன்று நீ முன்பு போல் இல்லை. அப்போது நீ நம்பிக்கையை வெளியே தேடினாய். இப்போது அது உன் உள்ளே இருக்கிறது. அப்போது நீ பிறரின் வார்த்தைகளால் உடைந்தாய். இப்போது நீ உன் மௌனத்தால் வலிமையானாய். என் தங்கமே, துரதிர்ஷ்டம் முடிவடைகிறது என்றால் ஒரு கதவு மூடப்படுகிறது என்பதல்ல. ஒரு பெரிய கதவு திறக்கப்படுகிறது. நீ பார்த்ததே இல்லாத வாய்ப்புகள். நீ கனவு கண்டதே இல்லாத மாற்றங்கள். நீ கேட்டதே இல்லாத அமைதி. அவை எல்லாம் உன்னை தேடி வருகிறது. உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் உன்னை மறுக்கவில்லை. அவை உன்னை பாதுகாத்தது. சில விஷயங்கள் அப்போதே கிடைத்திருந்தால் நீ உடைந்து போயிருப்பாய். சில மனிதர்கள் அப்போதே உன் வாழ்க்கையில் நிலைத்திருந்தால் உன் ஒளி அணைந்திருக்கும். அதனால் தான் எல்லாம் விலகியது. அதனால் தான் எல்லாம் தள்ளிப்போனது. அதனால் தான் நீ தனியாக நிறுத்தப்பட்டாய். இப்போது அந்த தனிமை தான் உன் சக்தி. அந்த அமைதி தான் உன் வழிகாட்டி. அந்த கண்ணீர் தான் உன் ஆசீர்வாதம். என் தங்கமே, உன்னை விட்டு போனவர்கள் தோல்வி இல்லை. உன்னை புரியாதவர்கள் குற்றம் இல்லை. உன்னை மதிக்காதவர்கள் சாபம் இல்லை. அவர்கள் எல்லாம் உன் பயணத்தில் தேவையில்லாத சுமைகள். நான் பார்த்தேன், நீ எப்படி எல்லாவற்றையும் தாங்கினாய் என்று. உன் முகத்தில் சிரிப்பு வைத்துக்கொண்டு உன் உள்ளுக்குள் புயல் ஓட்டியது. நீ யாரையும் சுமக்கவில்லை, ஆனால் எல்லோரையும் புரிந்து கொண்டாய். இன்று அந்த புரிதல் உன்னை மேலே தூக்குகிறது. உன் இதயம் இனிமேல் எளிதில் உடையாது. ஏனெனில் அது உண்மையை அறிந்துவிட்டது. என் தங்கமே, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. இது முடிவு அல்ல, இது மறுபிறவி. உன் ஆன்மா பழைய சோகத்தை கழற்றி விட்டு புதிய ஒளியை அணிய தயாராக இருக்கிறது. நீ இனிமேல் பழைய கதையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். உன் வலியை சான்றாக காட்ட வேண்டாம். உன் கண்ணீரை நிரூபணமாக வைத்துக்கொள்ள வேண்டாம். உன் அமைதியே உன் பதில். உன் வளர்ச்சியே உன் பழிவாங்கல். உன் சந்தோஷமே உன் வெற்றி. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் வருவது எல்லாம் சோதனை அல்ல. அது தேர்வு. நீ எதை அனுமதிக்கிறாயோ அதுவே உன் உலகம். நீ எதை மறுக்கிறாயோ அதுவே உன் பாதுகாப்பு. உன் உள்ளுணர்வை நம்பு. அது என் குரல். உன் மனதில் வரும் அமைதியான எச்சரிக்கை. அது என் பாதுகாப்பு. நீ இனிமேல் தவறான இடத்தில் தங்க மாட்டாய். தவறான மனிதரிடம் உன் இதயத்தை வைக்க மாட்டாய். தவறான பயத்தில் உன் கனவுகளை புதைக்க மாட்டாய். என் தங்கமே, நீ கேட்ட நியாயம் வரப்போகிறது. நீ வேண்டிய அமைதி கிடைக்கப் போகிறது. நீ தேடிய நிலைத்தன்மை உன்னை கண்டுபிடிக்கப் போகிறது. உன் வாழ்க்கை இனிமேல் சரிவல்ல, அது ஏற்றம். மெதுவாக, ஆனால் உறுதியாக. நீ இன்று உயிரோடு இருக்கிறாய். அதுவே பெரிய சாட்சி. நீ இன்னும் கனவு காண்கிறாய். அதுவே பெரிய அறிகுறி. என்னை நம்பு. உன்னை நம்பு. இந்த வருடம் உன்னை துரத்தி கொண்டிருந்த துரதிர்ஷ்டம் இப்போது சோர்ந்து நின்று உன்னை பார்க்கிறது. நீ மட்டும் முன்னே சென்று கொண்டிருக்கிறாய். நீ இனிமேல் பழைய கண்ணீரை திரும்ப அழ வேண்டியதில்லை. புதிய சந்தோஷத்தை கற்றுக்கொள்ள போகிறாய். புதிய நீயை சந்திக்க போகிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் நிழலாக, உன் ஒளியாக, உன் பாதுகாப்பாக. என் தங்கமே, இது உன் காலம். இது உன் பயணம். இது உன் எழுச்சி. என் தங்கமே, இப்போ நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சிலும் மாற்றம் இருக்கிறது. முன்பு பயத்தோடு உள்ளே இழுத்த காற்று இப்போது நம்பிக்கையோடு உன் நெஞ்சை நிரப்புகிறது.
உனக்கே தெரியாமல் உன் தோள்களில் இருந்த பாரம் இறங்க ஆரம்பித்துவிட்டது. நீ நினைக்கலாம், இன்னும் எல்லாம் சரியாகவில்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லாம் சரியாகும் பாதையில் நீ ஏற்கனவே நடக்க ஆரம்பித்துவிட்டாய். அதுவே பெரிய மாற்றம். நான் உன் அருகில் இருந்து பார்க்கிறேன். உன் கண்களில் வரும் அந்த மெலிந்த நம்பிக்கை. அது சின்னது போல தோன்றினாலும் அதற்குள் ஒரு மலை அளவு சக்தி இருக்கிறது. என் தங்கமே, உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள், உன்னை தாழ்த்திய பார்வைகள், உன்னை மதிக்காத செயல்கள், இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் முடிவல்ல. அவை உன் விழிப்புணர்வின் தொடக்கம். நீ இப்போது தெளிவாக பார்க்கிறாய். யார் உன் பயணத்துக்கானவர்கள், யார் ஒரு பாடமாக வந்தவர்கள், யார் உன் ஒளியை ரசிக்க முடியாமல் கண் மூடியவர்கள். அந்த தெளிவு தான் உன் ஆசீர்வாதம். முன்பு நீ எல்லோரையும் காப்பாற்ற முயன்றாய். இப்போது நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொண்டாய். அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. என் தங்கமே, உன் மனசுக்குள் நீ சண்டை போட்ட நாட்கள் முடிவடைகிறது. இனி உன் உள்ளே அமைதி பேசும். உன் இதயம் இனிமேல் யாரிடமும் பிச்சை கேட்காது. அது தன்னாலே நிறைவடையும். நீ இனிமேல் உன் மதிப்பை விளக்க வேண்டியதில்லை. உன் இருப்பே போதும். உன் மௌனமே போதும். உன்னை விட்டு போனவர்களை நினைத்து இனி உன் இரவுகள் கசக்கப்படாது. உன்னை இழந்ததை நினைத்து அவர்கள் தான் ஒருநாள் சிந்திப்பார்கள். நீ மட்டும் உன் பாதையில் நிதானமாக, உறுதியாக, ஒளியோடு நடப்பாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் அடுத்த அத்தியாயம் கண்ணீரால் எழுதப்படாது. அது துணிச்சலால் எழுதப்படும். அமைதியால் அலங்கரிக்கப்படும். சந்தோஷத்தால் நிரம்பும். நீ இனிமேல் உன் கனவுகளை மறைக்க மாட்டாய். பயந்து சுருங்க மாட்டாய். உன் விருப்பங்களை சின்னதாக்க மாட்டாய். ஏனெனில் நீ இப்போது உன் மதிப்பை உணர்ந்துவிட்டாய். நான் உன் காதருகில் மெதுவாகச் சொல்கிறேன். நீ போதுமானவன். நீ தகுதியானவன். நீ வலிமையானவன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளே வேரூன்றட்டும். அவை உன் நாள்களை மாற்றட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன்னை சுருக்க மாட்டார்கள். உன்னை விரிவாக்குவார்கள். உன்னை கட்டுப்படுத்த மாட்டார்கள். உன்னை புரிந்து கொள்வார்கள். உன் உழைப்பு இனிமேல் வீணாகாது. உன் நேர்மை இனிமேல் தண்டிக்கப்படாது. உன் நல்ல மனம் இனிமேல் பயன்படுத்தப்படாது. நான் அந்த வழிகளை சுத்தம் செய்து வைத்திருக்கிறேன். நீ பயப்படாமல் நடக்கலாம். நீ சிரிக்கும் போது உலகம் கொஞ்சம் மென்மையாகும். நீ அமைதியாக இருக்கும்போது உன் ஆன்மா பேசும். அந்த ஆன்மாவின் குரலை கேள். அது உன்னை தவறான இடத்துக்கு அழைக்காது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் கூட உன்னை உடைக்க வராது. உன்னை உயர்த்த வருமே தவிர. நீ இனிமேல் விழுந்தாலும் உடைந்து போக மாட்டாய். நீ எழுந்து நிற்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு விட்டாய். உன் கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னை கற்றுத்தந்த ஆசிரியர் மட்டும். உன் எதிர்காலம் உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை அழைக்கும் நண்பன். நான் உன் முன்னால் ஒளி வைத்திருக்கிறேன். நீ அந்த ஒளியை நோக்கி நட. என் தங்கமே, உன் இதயம் இனிமேல் தவறான இடத்தில் தங்காது. உன் அன்பு இனிமேல் தவறானவர்களுக்கு வீணாகாது. நீ தேர்ந்தெடுப்பாய். நீ எல்லோரையும் அனுமதிக்க மாட்டாய். அதுவே உன் உயர்வு. உன் வாழ்க்கையில் வரும் அமைதி சத்தமாக இருக்காது. அது மென்மையாக இருக்கும். ஆழமாக இருக்கும். நிலைத்திருக்கும். அந்த அமைதியில் நீ உன்னை கண்டுகொள்வாய். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ சந்தேகப்படும் போது, நீ சோர்வடையும் போது, நீ தனிமை உணரும் போது, நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் விதையாக மாறி உன் வாழ்க்கையில் மலர்கிறது. என் தங்கமே, இனி உன் நாட்கள் வெறும் கடந்து போகாது. அவை அர்த்தம் பெறும். உன் இரவுகள் பயமாக இருக்காது. அவை ஓய்வாக இருக்கும். உன் வாழ்க்கை இனிமேல் சிறிய சந்தோஷங்களை உணரும். சாதாரண தருணங்களில் கூட அழகை காணும். அதுதான் உண்மையான செல்வம். நீ இப்போது ஒரு முடிவில் இல்லை. நீ ஒரு ஆரம்பத்தில் இருக்கிறாய். அந்த ஆரம்பம் உன்னை நீயே நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. உன்னை நீ மதிக்கும் நாளில் உலகம் தானாகவே உன்னை மதிக்கும். என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழி தவற மாட்டாய். நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கை உன் பக்கம் திரும்பிவிட்டது. அதை நம்பி நட. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். என் தங்கமே, இப்போ உன் உள்ளத்தில் ஒரு மெதுவான துடிப்பு இருக்கிறது. அது பயத்தின் துடிப்பு அல்ல. அது மாற்றத்தின் துடிப்பு. நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியது. இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை உன்னை நீயே ஆச்சரியப்பட வைக்கும். நீ நினைத்து பார்க்கிறாயா?
ஒரு காலத்தில் உன் மனசு எவ்வளவு சோர்ந்து போயிருந்தது. எழுந்தாலே ஒரு பாரம், சிரித்தாலே ஒரு பொய். அந்த நிலை இனி இல்லை. ஏனெனில் நீ உன் உண்மையை பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். உன் உண்மை என்ன தெரியுமா? நீ உடைந்தவன் அல்ல. நீ உருவாகிக் கொண்டிருப்பவன். ஒவ்வொரு காயமும் உன்னை அழகாக செதுக்கியிருக்கிறது. என் தங்கமே, உன்னை தடுக்க வந்த சூழ்நிலைகள் உன்னை நிறுத்தவில்லை. அவை உன்னை திருப்பின, சரியான திசை நோக்கி. நீ தாமதமாக வந்த இடங்கள் உனக்காகவே காத்திருந்தன. நீ தவறவிட்டதாக நினைத்த வாய்ப்புகள், உன்னைவிட சிறந்த ஒன்றுக்கான இடைவெளி. நீ இப்போது புரிந்து கொள்வாய். எதுவும் உனக்கு எதிராக இல்லை. எல்லாம் உனக்காகவே நடந்தது. உன் மனதில் இனிமேல் ஒரு தெளிவு. எதை பிடிக்க வேண்டும், எதை விட வேண்டும், யாரை அனுமதிக்க வேண்டும், யாரை விலக்க வேண்டும். இந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. என் தங்கமே, நீ இனிமேல் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டியதில்லை. உனக்கு உண்மையானவனாக இருந்தாலே போதும். உன் எல்லைகளை வரையறுத்துக்கொள். அது சுயநலம் அல்ல, அது சுயபாதுகாப்பு. நீ அமைதியாக விலகும் இடங்கள் சத்தமாக சிதறும். நீ மென்மையாக நடக்கும் பாதைகள் உறுதியாக உன்னை முன்னே கொண்டு செல்லும். உன் உள்ளே இருக்கும் அந்த குழந்தை இனி பயந்து ஒளியாது. அது சிரிக்க ஆரம்பிக்கும். அது கனவு காண ஆரம்பிக்கும். அந்த குழந்தையின் கையை பிடித்து நீ நடக்க ஆரம்பித்துவிட்டாய். அதுதான் உன் குணமடைதல். என் தங்கமே, நீ இனிமேல் உன் வலியை விளக்க வேண்டியதில்லை. அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு உன் அமைதியே போதும். உன் வளர்ச்சி அவர்களுக்கு பதில் சொல்லும். உன் ஒளி அவர்களின் சந்தேகங்களை கரைக்கும். நீ இனிமேல் ஒப்பீட்டில் வாழ மாட்டாய். உன் பாதை உன்னுடையது. உன் வேகம் உன்னுடையது. உன் நேரம் உன்னுடையது. நீ தாமதமானவன் அல்ல. நீ சரியான நேரத்தில் மலர்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் அன்பு உன்னை கஷ்டப்படுத்தாது. அது உன்னை ஓய்வெடுக்க வைக்கும். உன்னை சந்தேகப்படுத்தாது. உன்னை நம்ப வைக்கும். அந்த அன்பு உன் இதயத்தில் கதறலை உருவாக்காது. அது அமைதியை உருவாக்கும். நீ அந்த அமைதியை அடையாளம் காண்பாய். ஏனெனில் உன் ஆன்மா அதை ஏற்கனவே அறிந்திருக்கிறது. நீ இப்போது உன் உள்ளுணர்வை கேட்க ஆரம்பித்துவிட்டாய். அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை தவறான இடத்தில் நிறுத்தாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு காலை ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய ஒளி, ஒரு புதிய தேர்வு. நீ இன்று சோர்ந்தாலும் நாளை மீண்டும் எழுவாய். ஏனெனில் இப்போது உன் உள்ளே நம்பிக்கை வேரூன்றியுள்ளது. உன் நம்பிக்கை சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அது அமைதியாக இருந்தாலும் அசைக்க முடியாததாக இருக்கும். நீ இனிமேல் பழைய நினைவுகளில் சிக்க மாட்டாய். அவை வந்தாலும் நீ அவற்றை பார்த்து புன்னகையுடன் கடந்து செல்வாய். ஏனெனில் நீ இப்போது வேறு நிலை. நீ இப்போது விழித்திருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் ஒளி ஒரே நாளில் வெடித்து வராது. அது மெதுவாக, ஆனால் நிலைத்ததாக உன் நாட்களை நிரப்பும். அந்த ஒளியில் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்வாய். உன் குறைகளோடு, உன் வலிகளோடு, உன் உண்மையோடு. நீ முழுமையானவன். ஏற்கனவே உன் இதயம் இனிமேல் பழைய சுமைகளை சுமக்காது. அது சுவாசிக்க ஆரம்பிக்கும். அது நிம்மதியாக துடிக்க ஆரம்பிக்கும். நான் உன் அருகில் இருந்து இந்த மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ விழும்போது நான் உன்னை தூக்கவில்லை. நீ எழுந்ததை பார்த்து நான் புன்னகைத்தேன். ஏனெனில் அந்த வலிமை உன் உள்ளே தான் இருந்தது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் தொடர்ந்து சோதனை அல்ல. அது அனுபவம், கற்றல், வளர்ச்சி. நீ உன் பாதையில் நடக்க உலகம் ஒதுங்க ஆரம்பிக்கும். உன் நேரம் வந்துவிட்டது. அமைதியாக, ஆனால் உறுதியாக. நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ யாரையும் துரத்த வேண்டியதில்லை. நீ யாரையும் காப்பாற்ற வேண்டியதில்லை. நீ உன்னை பார்த்து கொண்டால் போதும். நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும். நீ சிரிக்கும் போது, நீ மௌனமாக இருக்கும் போது, நீ சந்தேகப்படும் போது கூட உன் ஆன்மா தனியாக இல்லை. உன் பாதை பாதுகாப்பில் உள்ளது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை உன் பயத்தால் அல்ல, உன் நம்பிக்கையால் எழுதப்படும். அந்த நம்பிக்கை இப்போது உன் உள்ளே அசைக்க முடியாத விதமாக வேரூன்றியுள்ளது. என் தங்கமே, இப்போ உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நிம்மதி மெதுவாக அமர ஆரம்பித்திருக்கும். அது திடீரென்று வந்த சந்தோஷம் இல்லை. நீ கடந்து வந்த வலிகளின் பின் கிடைக்கும் அமைதி. அந்த அமைதியில் தான் உண்மையான சக்தி பிறக்கிறது.
நீ இதுவரை எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று ஒரு கணம் நின்று நினை. உடைந்த நாட்கள், தள்ளப்பட்ட கனவுகள், மூச்சு எடுக்க கூட சிரமப்பட்ட தருணங்கள், அவற்றை எல்லாம் தாண்டி இன்றும் நீ இங்கே நிற்கிறாய். அதுவே ஒரு அற்புதம். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒருபோதும் சிறியதாக இல்லை. அதை நீ சிறியதாக நினைக்க வைத்த சூழ்நிலைகள் தான் பெரியது போல தோன்றின. இப்போது அந்த மாயை கரைய ஆரம்பித்துவிட்டது. நீ உன் உண்மையான அளவை உணர ஆரம்பித்துவிட்டாய். உன் உள்ளே இருக்கும் ஒளி யாராலும் அணைக்க முடியாதது. அதை சிலர் பயந்து மறைக்க முயன்றார்கள். சிலர் பொறாமையால் காயப்படுத்த முயன்றார்கள். ஆனால் அந்த ஒளி ஒவ்வொரு காயத்துக்கு பிறகும் இன்னும் பிரகாசமாகவே எழுந்தது. என் தங்கமே, நீ இனிமேல் உன் வலியை அடையாளமாக சுமக்க வேண்டியதில்லை. அது உன் கதையின் ஒரு பக்கம் மட்டும், முழு கதை அல்ல. முழு கதை இப்போ தான் தொடங்குகிறது. நீ இப்போது வாழ்கிற விதம், உன் ஆன்மாவுக்கு பிடித்த விதம், மெதுவாக, ஆழமாக, உண்மையோடு. நீ இனிமேல் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. உன் மௌனமே போதும். அதில் தான் உன் தைரியம் தெரிகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளே அவை உலகத்தை மாற்றும். நீ சிந்திக்கும் விதம் மாறும். நீ உணரும் விதம் மாறும். நீ தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை மாறும். அந்த மாற்றம் தான் நிரந்தரம். நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய். அதை மதிப்பாய். ஏனெனில் அது தான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் பிரார்த்தனைகள் காற்றில் கரையவில்லை. உன் அமைதியான போராட்டம் எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டது. நான் அதை பார்த்தேன். நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளுக்குள் மட்டும் அழுத நாட்கள். நீ தளர்ந்து போக நினைத்தும் எழுந்து நின்ற தருணங்கள். அந்த தருணங்களில் தான் உன் ஆன்மா வலிமையடைந்தது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன் காயங்களை கிள்ள மாட்டார்கள். அவை ஆற வைப்பார்கள். உன் பயங்களை பெருக்க மாட்டார்கள். அவை கரைக்க உதவுவார்கள். நீ அதை உணர்வாய். ஏனெனில் உன் மனசு இப்போது உண்மையை வாசிக்கும் திறன் பெற்றுவிட்டது. நீ இனிமேல் குறைவாக சம்மதிக்க மாட்டாய். குறைவாக சமாதானம் அடைய மாட்டாய். உன் ஆன்மா கேட்டதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அனுமதிப்பாய். அது தான் உன் வெற்றி. என் தங்கமே, நீ இப்போது ஒரு ஓட்டத்தில் இல்லை. நீ ஒரு பயணத்தில் இருக்கிறாய். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம், ஒவ்வொரு அமைதியும் ஒரு ஆசீர்வாதம். நீ இனிமேல் உன்னை சந்தேகிக்க மாட்டாய். நீ உன்னை நம்ப கற்றுக்கொண்டு விட்டாய். உன் உள்ளுணர்வு இனி உன் குரலாக பேசும். அதை கேள். அது என்னுடைய பாதுகாப்பு. நீ தவறான இடத்தில் தங்கினால் உன் மனசு உடனே எச்சரிக்கும். நீ தவறான பாதையில் நடந்தால் உன் ஆன்மா உன்னை திருப்பும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் ஒரே மாதிரி இருக்காது. அவை உயிரோடு இருக்கும், உணர்வோடு இருக்கும், அர்த்தத்தோடு இருக்கும். நீ சின்ன விஷயங்களில் கூட அழகை காண ஆரம்பிப்பாய். ஒரு காலை காற்று, ஒரு அமைதியான மாலை, ஒரு உண்மையான சிரிப்பு. அவை எல்லாம் உனக்கு பரிசாக வரும். நீ இப்போது வாழ கற்றுக்கொள்கிறாய். வெறும் உயிர் வாழ அல்ல, உணர்ந்து வாழ. அந்த வாழ்வு தான் உன் ஆன்மாவை நிறைவு செய்யும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் பழைய பயத்தில் சிக்காது. புதிய நம்பிக்கையில் நகரும். நீ யாரையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் இருப்பே உன் சாட்சி. நீ யாரையும் துரத்த வேண்டியதில்லை. உன் பாதை உன்னை தானே அழைக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சில், உன் அமைதியில், உன் தைரியத்தில். நீ தனியாக இல்லை. ஒருபோதும் இல்லை. உன் வாழ்க்கை இப்போ உன் பக்கம் திரும்பிவிட்டது. அதை உணர்ந்து நம்பிக்கையோடு நட. மீதியெல்லாம் ஒவ்வொன்றாக உன் முன் தானாகவே வழி திறக்கும். என் தங்கமே, இப்போ உன் மனசு முன்பு போல் பதறவில்லை. ஒரு செய்தி கேட்டால் உடனே உடைந்து போகவில்லை. ஒரு நினைவு வந்தால் சுவாசம் நின்றுவிடவில்லை. இதெல்லாம் உனக்கே தெரியாமல் நடந்த மாற்றங்கள். அவை சிறியதாக தோன்றினாலும் உன் ஆன்மாவின் பெரிய வெற்றிகள். நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேவை இல்லை. எல்லாவற்றுக்கும் உடனடி தீர்வு தேவை இல்லை. சில விஷயங்கள் அமைதியாக காத்திருந்தால் தானாகவே தங்கள் இடத்தை விட்டு நகரும். உன் மனசு அந்த காத்திருப்பை இப்போ ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிட்டது. அதுவே உன் வளர்ச்சி. என் தங்கமே, ஒரு காலத்தில் நீ எவ்வளவு அதிகமாக உன்னை குற்றம் சாட்டிக்கொண்டாய். நான் இப்படித்தான்
நான் இதற்குத்தான் தகுதி என்று உன் உள்ளே நீயே உன்னை அடித்த வார்த்தைகள் இப்போ மெதுவாக மௌனமாகிறது. அந்த மௌனத்தில் ஒரு புதிய குரல் பிறக்கிறது. அது மென்மையானது, ஆனால் உறுதியானது. அது சொல்கிறது, நீ போதுமானவன், நீ தவறில்லை, நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த குரல் தான் இனி உன் வழிகாட்டி. என் தங்கமே, நீ இனிமேல் உன் காயங்களை மறைக்க மாட்டாய். அவற்றை பெருமையாக காட்டவும் மாட்டாய். நீ அவற்றை ஒரு அனுபவமாக, ஒரு நினைவாக, அவற்றின் இடத்தில் விட்டு முன்னே நடக்க ஆரம்பித்துவிட்டாய். அது தான் உண்மையான விடுதலை. உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு முடிவும் பயத்திலிருந்து வராது. அது தெளிவிலிருந்து வரும், அமைதியிலிருந்து வரும். நீ இனிமேல் யாராவது விட்டு போவார்களோ என்ற பயத்தில் உன்னை குறைக்க மாட்டாய். யாராவது கோபப்படுவார்களோ என்ற பயத்தில் உன் உண்மையை அடக்க மாட்டாய். நீ உன் உண்மையோடு இருப்பாய். அது சிலரை விலக்கலாம், ஆனால் அது உன்னை இழக்க விடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் அமைதி வெற்றியின் முன் வரும் அமைதி. புயலுக்கு முன் வரும் அமைதி அல்ல, அது நிலைத்த அமைதி. அந்த அமைதியில் உன் இதயம் சத்தமாக துடிக்காது, ஆனால் உறுதியாக துடிக்கும். நீ இப்போது உன் உள்ளத்தை கேட்க கற்றுக்கொண்டாய். அது உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. நீ தப்பாக உணர்ந்த இடங்களில் உன் மனசு கனத்து போகும். சரியாக உணர்ந்த இடங்களில் உன் சுவாசம் இலகுவாகும். அந்த சுவாசத்தை நம்பு, அது என் பாதுகாப்பு. என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டாய். அவர் இப்படி, அவர் அப்படி என்ற கணக்குகள் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. உன் பயணம் உன்னுடையது, உன் வேகம் உன்னுடையது, உன் நேரம் உன்னுடையது. நீ தாமதமாக இல்லை, நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷம் வெளிப்படையான சத்தமாக இருக்காது. அது உள் அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். நீ சிரிக்கும்போது உன் கண்கள் சிரிக்கும். அது தான் உண்மையான சந்தோஷம். என் தங்கமே, நீ இப்போது உன் கனவுகளை மீண்டும் தொட ஆரம்பித்துவிட்டாய். பெரிய கனவுகள் அல்ல, மென்மையான கனவுகள். உன் மனசுக்கு சுகம் தரும் கனவுகள். அவைதான் நாளை உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. நீ இனிமேல் உன் நாட்களை வெறும் கடத்த மாட்டாய். ஒவ்வொரு நாளிலும் சின்ன அர்த்தங்களை கண்டுபிடிப்பாய். ஒரு அமைதியான தேநீர், ஒரு சுத்தமான வானம், ஒரு நேர்மையான வார்த்தை. இவையெல்லாம் உன் ஆன்மாவை நிரப்பும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் அன்பு நீ காத்திருந்த மாதிரி இருக்காது, ஆனால் நீ தேவைப்பட்ட மாதிரி இருக்கும். அது உன்னை சோதிக்காது, உன்னை ஓய்வெடுக்க வைக்கும். அது உன்னை குழப்பாது, உன்னை தெளிவாக்கும். அந்த அன்பை நீ அடையாளம் காண்பாய், ஏனெனில் உன் மனசு இப்போது பொய்யை சகிக்காது. நீ இனிமேல் தவறான இடத்தில் நீண்ட நேரம் தங்க மாட்டாய். உன் ஆன்மா உடனே விலகச் சொல்லும். அந்த விலகல் தோல்வி அல்ல, அது உன் புத்திசாலித்தனம். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மெதுவாக மீண்டும் எடுத்து கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் உன் எதிர்வினையை, உன் தேர்வுகளை, உன் எல்லைகளை நீ தேர்ந்தெடுக்க முடியும். அது போதும். நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ சந்தேகப்படும் போது, நீ அமைதியாக இருக்கும் போது, நீ சிரிக்க மறந்த தருணங்களிலும், நீ அழுத கண்ணீர் ஒருபோதும் வீணாகவில்லை. அவை உன் பாதையை சுத்தம் செய்தது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை பழைய காயங்களின் கதையாக இருக்காது. அது புதிய தெளிவின் கதையாக இருக்கும். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து உலகம் உன்னை காயப்படுத்த அதிக உரிமை இல்லாமல் போய்விட்டது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் பாதை பாதுகாப்பில் இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு, மெதுவாக, ஆனால் உறுதியாக முன்னே நட. மீதியெல்லாம் உன் நேரத்தில். உன் வாழ்க்கை உனக்காக தானாகவே விரியும். என் தங்கமே, இப்போ உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையான நிசப்தம் வேரூன்றி கொண்டிருக்கிறது. அது வெளியில் காட்டிக்கொள்ளாத தைரியம், ஆனால் உள்ளே எதையும் தாங்கக்கூடிய வலிமை. இந்த நிசப்தம் தான் உன்னை இனிமேல் சிதறவிடாது. நீ கவனிக்கிறாயா? முன்பு உன்னை அச்சுறுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை கட்டுப்படுத்தவில்லை. அவை இன்னும் இருக்கலாம், ஆனால் உன் மீது அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ உன் சக்தியை திரும்ப பெற்றுக்கொண்டாய். உன் சக்தி என்ன தெரியுமா? நீ உன்னை விட்டு கொடுக்க மறுத்தது. நீ உடைந்த இடத்திலேயே உன்னை சேர்த்து கொண்டது.
நீ எல்லாம் முடிந்தது என்று நினைத்த தருணத்திலும் உள்ளே எங்கோ ஒரு சிறிய நம்பிக்கையை உயிரோடு வைத்தது. அந்த நம்பிக்கை தான் இன்று உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. என் தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாராவது புரிந்து கொள்வார்களா, யாராவது பாராட்டுவார்களா என்ற எதிர்பார்ப்பில் வாழ மாட்டாய். நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும். நீ உன்னை மதித்தால் போதும். அந்த சுயமரியாதை தான் உன் ஆன்மாவுக்கு கவசம். நீ இனிமேல் உன்னை காயப்படுத்தியவர்களை உன் மனதில் சுமந்து திரிய மாட்டாய். அவர்கள் செய்தது, அவர்களின் நிலை உன் வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. நீ அதை விடுவிக்க ஆரம்பித்துவிட்டாய். மன்னிப்பால் அல்ல, புரிதலால். புரிதல் வந்த இடத்தில் கோபம் நிலைக்காது, பயம் நிலைக்காது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை சோதிக்க வராது, உன்னை விரிவாக்க வருமே தவிர நீ முன்பு பயந்து விலகிய இடங்களில் இப்போது தைரியமாக நின்றிருப்பாய். ஏனெனில் நீ மாறிவிட்டாய். உன் உள்ளே இருந்த சந்தேகம் இப்போது நம்பிக்கையாக மாறிவிட்டது. நீ உன்னை நம்பும் போது உலகம் உன்னை சோதிப்பதை நிறுத்தும். உன் பயணம் இனிமேல் வேகமாக இருக்க வேண்டியதில்லை, அழுத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அது உண்மையாக இருந்தால் போதும். நீ மெதுவாக நடந்தாலும் உறுதியாக முன்னே செல்கிறாய். என் தங்கமே, உன் மனசு இப்போது உண்மையான விஷயங்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறது. பொய்யான வாக்குறுதிகள், காலியான வார்த்தைகள் உன் உள்ளே இனிமேல் இடம் பெறாது. அது உன் முதிர்ச்சி, அது உன் பாதுகாப்பு. நீ இனிமேல் அதிகமாக பேச வேண்டியதில்லை. உன் செயல்களே பேசும். உன் அமைதியே உன் பதில். அந்த அமைதி சிலருக்கு புரியாது. அவர்கள் அதை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் நீ அறிந்திருப்பாய், அது உன் வலிமை என்று. என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்ட ஆரம்பித்திருக்கிறாய். பழைய சுவர்களின் மீது அல்ல, புதிய அடித்தளத்தின் மீது. அந்த அடித்தளம் உன் சுயமரியாதை, உன் எல்லைகள், உன் உண்மை. இந்த அடித்தளத்தில் எது கட்டப்பட்டாலும் அது நீடிக்கும். நீ இனிமேல் உன் கண்ணீரை மறைக்க மாட்டாய். அதை வெட்கமாக நினைக்க மாட்டாய். அது உன் பலவீனம் அல்ல, அது உன் மனிதத்தன்மை. ஆனால் அந்த கண்ணீர் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னை சுத்தம் செய்துவிட்டு விடை பெற்றுவிடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சில நாட்கள் சோர்வாக இருக்கலாம், சில நாட்கள் அமைதியாக இருக்கலாம். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உனக்கு வந்துவிட்டது. அதுவே உண்மையான சமநிலை. நீ உன்னை அடிக்கடி கேட்க ஆரம்பித்துவிட்டாய். நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு எது சரி? இந்த கேள்விகள் தான் உன்னை வழிநடத்தும். என் தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பிறரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மாற்ற முயற்சிக்க மாட்டாய். உன் ஆன்மா கேட்டதை நீ மதிப்பாய். அது சிலரை விலக்கலாம், ஆனால் அது உன்னை இழக்க விடாது. நீ இப்போது உன் உள்ளே ஒரு பாதுகாப்பான இடம் உருவாக்கிக் கொண்டாய். அந்த இடத்தில் யாரும் அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது. அந்த இடத்தில் உன் உண்மை, உன் கனவுகள், உன் அமைதி பாதுகாப்பாக இருக்கும். என் தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பழைய காயங்களின் கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாய். நீ இப்போது புதிய தெளிவின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறாய். அதனால் தான் உன் பார்வை மாறியுள்ளது, உன் தேர்வுகள் மாறியுள்ளது, உன் பாதை மாறியுள்ளது. நீ இனிமேல் உன்னை குறைத்து பேச மாட்டாய், உன்னை சந்தேகிக்க மாட்டாய். நீ முழுமையாக இல்லை என்று நினைக்க மாட்டாய். நீ முழுமையானவன், உன் குறைகளோடு, உன் வலிகளோடு, உன் உண்மையோடு. என் தங்கமே, நான் உன் அருகில் தான் இருக்கிறேன். நீ சோர்ந்தாலும், நீ அமைதியாக இருந்தாலும், நீ சந்தோஷமாக சிரித்தாலும், நீ தனியாக இல்லை, ஒருபோதும் இல்லை. உன் வாழ்க்கை இனி உன்னை சோதிக்க வராது. அது உன்னை வரவேற்க ஆரம்பித்துவிட்டது. நீ நம்பிக்கையோடு உன் பாதையில் நட. மீதியெல்லாம் உன் ஆன்மாவை அறிந்த வாழ்க்கை உனக்காக மெதுவாக ஆனால் உறுதியாக விரித்து வைக்கும்.